ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சஹாய், ஒரு ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி மன்னார்குடியில் இருக்கிற ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக இந்த ஹாலிடேஸ்க்கு இங்கே பக்கத்தில் அங்கே போயிருந்தோம். கண்டிப்பாக நீங்களும் இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கீங்கன்னா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக மன்னார்குடியில் இருக்கிற ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருந்தோம். ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து சண்டே போயிருந்தோம். அதனால் ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸ் விளையாடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு இந்த மாதிரி பெடல் போட்டிங்கு, அப்புறம் ஸ்லைடு பலூன், ஏர் பலூன் ஸ்லைடிங்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் ஸ்கை சைக்கிளிங், ஜிப்லைன் இதெல்லாம் இருந்துச்சு பெரியவங்க போகிற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் ஃபுல் 360 டிகிரி சைக்கிளிங்கும் இருந்துச்சு. அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கன் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, கிட்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. சில பேர் சில கேம்ஸ் விளையாடுவாங்க, சில பேர் சில கேம்ஸ் விளையாட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கோம்போ பேக்கு எதெல்லாம் விளையாட முடியுமோ, யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து ஏதாச்சும் ஒரு கோம்போ பேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் கிட்ஸ் கேமும் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கை போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்ஸ் விளையாடுறதெல்லாம் கிட்ஸ் விளையாட விட்டுடலாம், பெரியவங்க விளையாடுறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் பெரியவங்க விளையாடுறதும் ஏதாச்சும் கிட்ஸ் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இவங்க தான் இது விளையாடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஃபேமிலிக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்ரீவல்சனுக்கு இது ரொம்ப ஃபஸ்ட் டைமு. ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தான். வேணான்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் பாடுறா, பயம் போயிடும் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக கடைசியில் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவரும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கிட்ஸ் பயப்படுறாங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுறாங்க.
அவுட்டர் கேம்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்தது இன்டோர் கேம்ஸு. இது ஆஸ் யூஷுவல் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த கார்டில் இருக்க ஒரு கேம்ஸுக்கும் ஒரு 20, 50 அந்த மாதிரி அமௌண்ட் அங்கேயே போட்டிருக்கோம். நம்ம எந்த கேம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னா அந்த கேமில் போய் லைட்டாக ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த 50 ருபீஸ் அதுலேருந்து எடுத்துப்பாங்க. நம்ம அந்த கேமை விளாடலாம். அந்த மாதிரி தான் இது. கிட்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக் காரில் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிட்ஸ் வந்து பைக்கு விளாண்டாங்க. நாங்கள் வந்து எலக்ட்ரிக் கார் போனோம். இதில் உள்ள பெரிய இதே இடிக்கிறப்போ பயங்கரமாக இருக்கும். அந்த கீ கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போகணும். அப்படி போகலைன்னா அவுட்டு, போயிடுச்சுன்னா வின்னு. அதுக்கான கிஃப்ட் கிடைக்கும். எனக்கு இந்த டேபிள் ஹாக்கி ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த காயின் உள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க பக்கம் உள்ளே போயிடுச்சுன்னா அவங்க அவுட்டு, நம்ம பக்கம் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம அவுட்டு. ஸோ அந்த காயின் உள்ளே போகாமல் நம்ம வந்து தடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க பக்கம் நம்ம உள்ளே அடிச்சிட்டா நமக்கு பாயிண்ட்டு, அவங்க நம்ம பக்கம் உள்ளே அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்டு. அந்த மாதிரி இது உள்ளேயே கிரிக்கெட், ட்ராம்போலின் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இது இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. அதுக்கு தனியாக பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். சேம் இதே கார்டு தான், 1 ஹவருக்கு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி
விளையாடி முடிச்சுட்டு வெளில வந்தோடனே வந்து இங்கே நம்ம ஏதாச்சும் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். லன்ச் டைம் வந்துருச்சு, அதனால் எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே ஃபுட்டு எதுவும் பெருசாக எல்லாம் காலி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் ஃபுட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. இங்கே வெறும் பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு போவோம், வெளில போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா லைட்டாக இங்கே ஏதாவது கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் நாங்கள் போகவே இல்லை, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு சண்டேங்கவும். நீங்கள் போகிறதா இருந்தால் வீக்கெண்ட் இல்லாமல் இடையில என்னைக்காச்சும் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வீக்கெண்டாக இருந்தாலுமே சண்டே இல்லாமல் சாட்டர்டே போனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விளாண்ட அவுட்டோர் கேம்ஸு அந்த பேக்கு கொம்போ பேக் மட்டும் கொஞ்சம் ப்ரைஸு ஒரு 700 அந்த மாதிரி வரும். மற்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.